ஆமைகள் நிறைய இருக்குது. இந்த ஆய்வுக்கு திற 45 பிரிவாக இருக்குது. 300 வகையான ஆமை இருந்தாலும் 3 வகையான ஆமைகளை மட்டுமே நான் ஆய்வு செய்தேன். இந்த 19 வருஷத்தில் ஆலிவ் ரெட்லிஸ், கிரீன் டர்ட்டல்ஸ், லெதர் பேக், இந்த 3 வகையான ஆமை மட்டுமே 19 வருஷமாக ஆய்வு பண்ணேன். புராணங்கள் ஆமையை பற்றி பெருமையாக பேசுது. 102 இடங்களில் கோயில்களில் ஆமை பற்றி பதிவு இருக்குது. 101 கோயில் ஆமை பற்றி இருக்குது. ஆமையை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் யாருன்னா எளிமையான மக்கள் தான். இதே நோய்க்கு ஆமையை கும்பிட்ற பழக்கம் ஏழை மக்கள்கிட்ட இருக்குது. உலக நாட்டில் எல்லா மக்களும் ஆமையை வணங்குறாங்க. அடுத்து தான் ஃபைண்டிங் தி நீமோ படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? கை தூக்க முடியுங்களா? இந்த படத்துக்குரிய கதைக்கலன் கிடைத்த இடம் ஜாவாவில் உள்ள போரம்புதூரில் 11 விஷயத்தார் செதுக்கிய ஒரு சிற்பம். தமிழ் வணிகர்கள் செதுக்கிய சிற்பம் தான் இந்த படத்துக்குடைய கதைக்கே ஒரு காரணம். ஏன்னா கடலில் தொலைஞ்சி போன மீனை ஒரு ஆமை வழி காமிச்சு கூப்பிட்டு போகுது. இதுதான் கதைக்கரு. இந்த கதைக்கருவை வச்சு உலகம் முழுக்க படம் எடுத்து பணம் சம்பாதிச்சிட்டாங்க. உலகத்தில் எல்லா பறவைகளிலும் ஆமை இருக்குது. அடுத்து இதுதான் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு தமிழ் எப்படி உலகம் முழுக்க போச்சுன்றதுக்கு ஆதாரம். இதில் ஒரு முக்கிய விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகிற பழக்கம் உள்ள ஒரே சமூகம் தமிழ் சமூகம்தான். அந்த குணம் உள்ள ஒரே இந்த விலங்கு ஆமை தான். இந்த புரிதல் ஆமைகிட்ட தான் வந்திருக்கு. எங்கே பிறந்தோமோ அங்கே தான் அது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கும் தன்னுடைய குழந்தை பெருக்கத்துக்கும் ஆமை வரும். இந்த பழக்கத்தை வைத்திருக்கும் ஒரே சமூகம் உலகத்தில் தமிழ் சமூகம் மட்டும்தான். இந்த மாதிரி ஆமை வந்தோன்னா அவனுக்கு அது எப்பங்கே வருதுன்னு பார்க்க என்ன வருமோ வராதா? அடுத்து இது பாருங்கள், ஆமை நீந்தி போல மிதந்துக்கிட்டு போகுது. இந்த பூமி வெப்பத்தை சமமாக வைத்திருக்கும் இந்த நீரோட்டங்களை அடையாளம் கண்டுபிடித்து உலகை வலம் வந்த இந்த ஆமைகளை பின்தொடர்ந்துதான் இந்த தமிழர்கள் உலகம் முழுக்க போயிருக்கிறாங்க. ஆமை புகுந்த வீடு அமினா புகுந்த வீடு உருப்படான்னு சொல்லி நம்ம ஆமையை பற்றி ஆமை கறி நல்லா இருக்குமான்னு கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையில் எங்கே ஒன்று புறக்கணிக்கப்படுகிறதோ அதுதான் வரலாறை பேசும். இதுதான் உண்மை. அந்த புறக்கணிக்கப்படுற விஷயத்தில் தான் உண்மையான அந்த சூட்சமே இருக்குது.